Hi friends, welcome to Mini Kitchen. இன்னைக்கு சூப்பரான அதிரசம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. மறக்காம notification bell icon-ஐ click பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Friends, நான் 1/4 கிலோ மாவு பச்சரிசி வாங்கி வச்சிருக்கேன். இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா நல்ல குண்டு குண்டா இருக்கும். இதை நீங்க கடையில கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாவு பச்சரிசியில நம்ம செஞ்சோம்னா அதிரசம் உடையாம எப்படி பெர்ஃபெக்ட்டா வருதுன்னு நீங்களே பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரிசியை இப்போ 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், ஊற வச்ச அரிசியை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் ஃபேனுக்கு கீழே ஒரு 20 மினிட்ஸ் ஆற விட்டுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பரப்பி வச்சுட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. 20 நிமிஷமும் ஆயிடுச்சு. இப்போ கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அரிசி எல்லாம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். ஆனால் ஒரு சொட்டு கூட தண்ணி கையில் படக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கணும். இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரைச்ச மாவை இந்த ஜல்லடையில் போட்டு கட்டிகள் இல்லாதபடி நீங்கள் நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணும்போது பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. மாவெல்லாம் வெளியே கொட்டாதபடி கீழே நல்லா ஜலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜலிச்சு கையில் மேலே வரக்கூடிய கட்டிகளை கூட மறுபடியும் மிக்சியில் அடித்து நீங்கள் ஜலிச்சுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ மாவு நான் எடுத்துட்டேன். இப்போ பாகு காய்ச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1/4 கிலோ மாவுக்கு 150 கிராம் வெல்லம் கரெக்டாக இருக்கும். உடச்ச வெல்லத்தை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இது பாகு ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் சிம்மில் வச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த நொர நொறையாக வரதெல்லாம் நின்று போயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். பாகு ரெடி ஆகிடுச்சான்னு. ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா பால் மாதிரி திரண்டு வரும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மாவை சேர்த்து நமக்கு கரெக்டான பதத்துக்கு இதை கிளறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக மாவை போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளவு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை ஊற்றிக்கலாம். இந்த பாத்திரத்தில் இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரத்தில் இதை ஊற்றிட்டு மேலே நம்ம கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தடவி நம்ம இதை இப்படியே மூடி வச்சிட போகிறோம். பாருங்கள், எந்த ஒரு அரை மணி நேரத்தில் இது எவ்வளோ திக்காயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும், இந்த அளவுக்கு திக்கு இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றும் போது அப்படி இருந்தாலும் அரை மணி நேரத்தில் கொஞ்சம் திக்காகணும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம 3 டேஸ் இப்படியே வச்சிட போகிறோம். அதிரச மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் 1/2 hour கழிச்சு காட்டினேன். இப்போ லைட்டாக நெய் தடவிட்டு நம்ம 3 டேஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். 3 டேஸ் கழிச்சு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதிரச மாவு 3 டேஸ் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் அதிரசம் செய்கிறதுக்கு 1/2 hour முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ரொம்ப சாஃப்டாக வரும். அதுக்காக தான் ஒரு 1/2 hour முன்னாடியே கலந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் அதிரசம் நல்லா முங்கி வேகிற அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ ஒரு பிளேட் மேலே சதுரமாக ஒரு பேப்பரை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பிளாஸ்டிக் பேப்பரை. அதில் லைட்டாக ஒரு சொட்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தடவிக்கோங்க. இதில் அதிரச மாவை நல்லா உருண்டைகளாக நமக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், மீடியம் அளவுக்கு தான் ஹீட் ஆகணும். ரொம்ப டக்குன்னு கரிஞ்சிரும் அதிரசம். அதனால் மீடியம் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணால் போதும். இப்போ உருட்டின அதிரச மாவை நமக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு உருட்டிக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு நடுவில் ஓட்டை போடுறது உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஓட்டை போட்டுக்கலாம். அல்லது அப்படியே தட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயில் மீடியம் அளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ரொம்ப போட்டோன்னே பொரியிற அளவுக்கு இருக்கக்கூடாது. லைட்டாக தான் பபிள்ஸ் வரணும். அப்போ தான் நல்லா முங்கி வேகும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், 2 சைடுமே நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வேகிற வரைக்கும் விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதிரசம் எப்படி உடையாமல் பர்ஃபெக்டாக வீட்டில் பண்ணலாங்கிறத பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.